என்னடா ஐஸ்வர்யா ராய் மாதிரி பேக்க தூக்கிட்டு எங்கேயோ வீட்ட விட்டு கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? ஐஸ்வர்யா ராய் எதுக்கு சொல்றேன்தானே கேட்குறீங்க? அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வேற எங்க பிரைடல் மேக்கப் பண்றதுக்கு தான் கம்பத்துல தான் புக்கிங் இருந்தது. ஸோ மார்னிங் ஏர்லியராவே கிளம்பி போயாச்சு. நீங்க சன்ரைஸ் பீச் சைட் ஹில் ஸ்டேஷன்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி வயல்வெளியில எங்க ஊர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்ளோ அழகா இருக்கும் ரம்மியமா. ஒரு வழியா பிரைட் வீட்டையும் ரீச் பண்ணியாச்சு. சாரி வந்து முன்னாடியே ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்துட்டோம். ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் விரும்புறதே ஸ்கின் ஃபினிஷ ரொம்ப ஆடா இல்லாம பார்க்கறதுக்கு நேச்சுரலா க்ளோயியா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. நானுமே என்னோட பிரைட்ஸ்க்கு அத தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். ஸோ இந்த பிரைடுமே அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கின் ஃபினிஷா நல்ல க்ளாஸியா கேட்டிருந்தாங்க. ஒரு டோன் மட்டும் கொஞ்சம் பிரைட்டர் பண்ணி குடுத்துருந்தோம். ஹேர் ஸ்டைலுமே அவங்களோட ஓன் ஹேர்லயே மெஸ்ஸி பிரைட் மாதிரி போட்டாச்சு. சாரிலாம் அழகா இருந்தாங்க. ஆனா ஹிஜாப் அண்ட் அபாயா போட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இன்னும் அழகா இருந்தாங்க மாஷா அல்லாஹ். மேக்கப் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பிரைட் ஃபேமிலி எல்லாருமே காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. நாங்களும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.